இந்த எபிசோடினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றதையும் காவேரி மைந்தன் சொல்லுவார். 8 பாடல்கள் பாடுவதற்கு நேரம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8 பாடல்கள் தயாரித்து கொண்டு வந்திருக்காங்க. நாம் எல்லோரும் கேட்கலாம். அந்த கான்செப்ட் என்ன அப்படி சொல்லிவிட்டு அந்த பாடலை நம்முடைய லலிதா மேடம் அவர்கள் பாடுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி எப்படி வேணும் மைக்குன்றதை மட்டும் அவங்க கேட்டுப்பாங்க. வாங்க காவேரி மைந்தன் நீங்கள் வாங்க. அது மாதிரி சுவாமி ஐயப்பன் படத்துக்கு எழுதின படம் பாட்டது. அந்த பாட்டுக்கு தசரதன் இயக்கம் செய்த சந்திரபோஸ் இசையமைத்து கவிதா ஹோட்டல்ல உருவானதை கண்ணதாசனுடைய மகன் டாக்டர் கண்ணதாசன் ராமசாமி எங்க மேடையில முழுமையா பகிர்ந்திருக்கார். அந்த பாடல் எழுதி முடிச்ச உடனே சுத்தி இருந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருடைய கண்கள்லயும் தண்ணி. கண்ணதாசனை ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்களாம், கவிஞரே எத்தனை வாட்டி போயிருக்கீங்க சபரிமலைக்குன்னு. நான் போனது இல்லைன்னு சொன்னாராம். அப்போ எப்படி எழுதுனீங்கன்னா, நீங்க சொல்ல சொல்ல ஐயப்பனை உள்வாங்கி கொண்டு ஐயப்பன் தான் எழுதினானே தவிர நான் எழுதவில்லை என்றாராம். அதுதான் அந்த பாட்டு. அவ்வளவு அருமையான பாட்டு. அதெல்லாம் தெய்வப்பிறவி மாதிரி இருந்து வந்தாதான் வரும், இல்லைன்னா வரும் வார்த்தைகள் கிடையாது. அதுவும் ஒரு மெட்டை தானா 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 போனான்னு இருக்கும் நமக்கு. ஆனா அவர் பொய்யோடு மெய்கின்றி நெய் கொண்டு போனால் சபரியில் ஐயனை நீ காணலாம்ன்ற மாதிரி வார்த்தைகள் அந்த மெட்டுக்குள்ள கொண்டு இவ்வளவு அருமையான கருத்துக்களை முழுமையான பாடலை கொடுத்திருக்காங்க. அவருடைய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சியோடு சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணோம். பாலச்சந்திர சாருடைய பர்த்டே ஒட்டி ஜூலை மாசத்துக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் எடுத்தோம். அதுல ஒரு தாமரை நெஞ்சம் படத்தை பத்தி பேச்சு வந்துச்சு. அப்ப சொன்னாங்க, கண்கள் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை. இந்த வரி கவிதையா பார்த்தா அது வேற. ஒரு படத்துல உள்ள கதைய இந்த 2 வரியில சொல்றாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, பெண்கள். அதுல 2 பெண்கள்ல ஒரு பெண் ஒரு காதலன் அவனுக்கு இருக்காங்க. ஆனா இந்த கூட இருக்க பெண் ஏமாற்றி விட்டு அந்த காதலனை அவ கல்யாணம் பண்ணிக்கிறான். இது கதையுடைய விஷயம். அது நமக்கு படத்தை பத்தி பேசல. இப்போ இந்த கதையில என்ன சொல்றாருன்னாக்கா, அந்த விஷயத்த இந்த 2 லைன்ல கண்கள் அருகே இமை இருந்தும் கண்ணை இமையை பார்த்தது இல்லை அப்படின் போது, நான் உன் கூட தான் இருந்தேன், நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லையே, இந்த விஷயத்துக்கு இப்படி சொல்ல முடியுமா? அதுதான் கண்ணதாசன். அதுக்கு அடுத்த வார்த்தையும் இன்னும் அழகா சொல்றாரு. அதுதான் கவிதைக்கு உண்டான இடம். கங்கா மேடமும் ஒத்துக்குவாங்க நினைக்கிறேன். இந்த உவமை கொஞ்சம் புதுமை, அது பாட்டில் போட்டு போயிருப்பாரு சர்வசாதாரணமா. அப்புறம் ராசி சார் சொன்னாரு, கவிஞர் மாடியில இருந்து நடந்து கீழே வர்றாரு, நாங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு சொன்னாரு. புலமைப்பித்தன் அவர்கள் ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார். வேட்டியின் ஒரு பக்கத்து நுனியினை பிடித்துக் கொண்டு கோட்டைக்குள் அந்த கோமகன் நடந்து சென்றால் கவிதையே கால் முளைத்து சென்றது போல் இருக்கும். இதை விட அழகா சொல்வதற்கு ஆள் இல்லை. அதாவது சார், எத்தனையோ பேர் கவிதை எழுதலாம், கண்ணதாசனை போல கவிதை இல்லை, கவிஞர் இல்லை என்று எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதையும் தாண்டி கடவுள் அவருக்கு படைக்கும் போது வெறும் அறிவையும் ஆற்றலையும் தமிழையும் மட்டும் கொடுக்கல, அந்த பர்சனாலிட்டின்னு சொல்லுவீங்க இல்லையா, அப்படி ஒரு ஃபிகர். அது ஒரு ஜெய்ஜாண்டிக், ஒரு நல்ல ஆஜானுவாகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல உயரம், நல்ல கலர், அந்த வெயிட் எல்லாமே அது அவுட்ஸ்டாண்டிங். கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் அரசவை கவிஞர் பதவி கொடுக்கும் போது ஃப்ரம் டேட் போட்டு கொடுத்தாரு, டூ டேட் போடல. டூ டேட் போடலன்னு அவங்க கவிஞரை கேட்டாராம், என்னங்க நாளைக்கே நம்மளை தூக்குறதுக்கு வழியா, இது டூ டேட் போடாம இருக்கணும், நீ என்ன இந்த ஒரு வருஷம் தான் கவிஞரா இருப்பியா, நீ சாகிற வரைக்கும் நீ தான் அரசவை கவிஞன், அதனால உனக்கு மட்டும் எங்களுக்காவது 5 வருஷம் தான் ஆட்சி, உனக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசவை கவிஞர் பதவி கொடுத்தார். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. கண்ணதாசனை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக இதெல்லாம் குறிப்பிட்டேன். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரலாம். ஹிந்தி பாடல்கள் தமிழில் உருமாறியவை. பி சுசிலாவுடைய குரல்ல வந்த பாடல்கள் தான் ஒரு 4-5 பாடல்களை கொண்டுறோம். அன்றைய காலகட்டத்தில் ஹிந்தியில் பிரபலமான திரைப்பாடல்களை அப்படியே தமிழில் மொழிபெயர்க்க சொல்லி படத்துல இடம்பெற செய்வார்கள். அதுல ரொம்ப முதன்மை பெற்ற ஒரு இசையமைப்பாளர் யாருன்னா வேதா. வேதாவுடைய மியூசிக்ல நிறைய பாட்டு கேட்டிருக்கோம். எனக்கு லலிதா மோகன் கூட சொன்னேன், மேடம் இது இப்படி கொடுக்க முடியாது மேடம், வெறும் சுசிலா சாங் மட்டும் கொடுக்க முடியாது, நிறைய பாட்டு அந்த டியூன்ல ஹிந்தி டு தமிழ் வந்ததுல நிறைய விஷயங்கள் ஆண் பெண் குரல்ல நிறைய வந்திருக்கு இல்லையா. 1-2 இல்லை, நான் மலரோடு தனியாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆகுது, இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய பாடல் இருக்கு. மாடர்ன் ஜெரஸா மேக்ஸிமம் படம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்ட இது இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய நேரத்தையும் கருத்தில் கருதி இந்த 4 பாடல்களை நம்ம பார்க்க போறோம். இந்தி பாடலை கேட்காமல் இந்த பாடலை கேட்பவருக்கு இப்பாடல்கள் சர்க்கரை பொங்கல். இந்தி பாடலையும் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் 2த்தையும் வழங்கப் போகிறது லலிதா மோகன் அவர்கள். குறிப்பாக இன்று வழங்கப்படும் 4 பாடல்களும்
3 பாடல்கள் வந்து ஒரே திரைப்படத்தை சார்ந்தது என்பது ஒரு கூடுதல் தகவல். ஒரே படத்துல இருந்து 3 திரைப்பட பாடல்கள் எல்லாமே வந்து கண்ணதாசன் எழுதினது, வேதா மியூசிக் போட்டது, பி சுசீலா பாடினது. அதான் ஹைலைட். சார் பாத்தீங்கன்னாக்க ஜெய்சங்கர், ஜெயலலிதா இருவரின் நடிப்பில் மக்கள் மனங்களை கவர்ந்த திரைப்படம் யார்னி. திகில் நிறைந்த இந்த படத்தில் கதையும் சரி, திரைக்கதையும் சரி, காட்சியமைப்பும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் வந்து வழக்கமான படமா இருக்காது, ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். அந்த இசையும் சரி, காட்சியும் சரி, எளிய தமிழில் வரிகள் இருக்க, இதயம் தொடும் இசையும் மயக்க, குரலின் வழியை நம்மை மறக்க இதோ வருகிறது நானே வருவேன் பாடல். இறந்தவர் மீண்டும் நேரில் தோன்றினால் ஏற்படும் பயம் இயற்கைதானே. வழிநெடுக பாடல் நம்மை இட்டு செல்லும் போது இதயத்தின் ஓசை படக் படக் என்றே கேட்கிறது. நானே வருவேன். முதல்ல ஹிந்தி சாங் கேட்டுடலாம், அதை முடிச்சுட்டு அவங்களே வந்து தமிழ் சாங் இப்போ கொடுப்பாங்க. குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இந்த நெய்னா பரிசை ரிம்ஜிம் இந்த படம், இந்த வந்து ஹோ கோந்தி யார்னியோட ஹிந்தி. இது 1966 1966 வெளிவந்த படம். மதன் மோகன் இஸ் அ மியூசிக் டைரக்டர், வாஸ் அ மியூசிக் டைரக்டர். அதை வேதா அப்படியே வாங்கி நம்ம இதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சுசீலாமா, லதா மங்கேஷ்கர் 2 பேருமே பாடியிருப்பாங்க. ஆனால் கம்பேரே பண்ண முடியாது. 2 பேரும் லெஜண்ட்ஸ், சூப்பராக பாடியிருப்பாங்க. இப்போ நான் முதல்ல ஹோ கோந்திலேருந்து வர நெய்னா பரிசே அந்த பாட்டு பாடுறேன். पिया तोरे आवने के नैना बरसे रिम झिम पिया तोरे आवने के बरसी रिम झिम नैना बरसी 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 वो दिन मेरी निगाहों में, वो यादें मेरी आहों में, वो दिन मेरी निगाहों में, वो यादें मेरी आहों में, ये दिल अब तक भटकता है तेरी उल्फत की राहों में। सुनी सुनी राहें, सहमी सहमी बाहें, आँखों में है बरसों की प्यार, नैना बरसी रिम झिम नैना बरसी 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 नजर तुझे बिन में चलती है, मोहब्बत हाथ में हलती है, नजर तुझे बिन में चलती है, मोहब्बत हाथ में हलती है, चला मेरी परवाने वफा की शम्मा जलती है, ओ मेरे हमराही फिरती हो घबराई, जहाँ भी है आजा मेरे पास, नैना बरसी रिम झिम नैना बरसी बरसी
பரிசி. இப்போ தமிழ் அதே பாட்டு யார்னி பாடுறாங்க. சுசீலா அம்மா பாடினது. நம் கவியரசு கண்ணதாசனுடைய இசை வரிகள். ஹிந்தியில் ராஜா மெஹதி அலி கான், he was the lyricist. நாடி வருவி இங்கும் மங்கும் யாரென்று யாரறிவார். நானி வருவி இங்கும் மங்கும் நானே வருவி வருவீன் வருவீன். உன் மங்கள மாலை பெண்டாக, உன் மஞ்சள் குங்கும மலராக, உன் மங்கள மாலை பெண்டாக, உன் மஞ்சள் குங்கும மலராக நான் வந்தேன் உன்னிடம் உறவாட, உன் மாளிகை சொல்லும் கதையாக. சொந்தம் எங்கே செல்லும், அது வந்து வந்து செல்லும். அவன் தந்த உறவல்லவா நானே வருவி இங்கும் மங்கும் நானே வருவேன் வருவேன் வருவேன். மயங்கும் கண்ணி பாராமல், கலங்கும் நெஞ்சை கேளாமல், பிரிந்து செல்ல எண்ணாதே, என் கண்ணீர் பேசும் மறவாதே. மாலை வந்த வேளை, மனம் தந்த பாதை, அவன் தந்த உறவல்லவா நானே வருவே இங்கும் மங்கும் நானே வருவே வருவே வருவே. பொதுவா பெண்ணுடைய மனசு என்னன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. வாங்க உட்காருங்க. ஆனால் அதுக்கு எக்ஸெப்ஷன் கண்ணதாசன். ஏன்னா பெண்ணுடைய மனசு என்ன சொல்லுங்கிறதையும் கூட தன்னுடைய வரிகளிலையும் வார்த்தைகள்லையும் அழகா சொல்லியிருக்கார். சிறையில் தோன்றி நம்மை கவர்ந்த ஜெயலலிதாவை போல வேதாவின் இசையில் இந்த களம் அமர்க்களம் என்றால் மிக இல்லை. பி. சுசீலாவின் குரலில் மனம் பிழியப்படுவதும் உண்மையே. எழுத்தில் கூட சோகத்தை எடுத்து காட்ட முடியுமா? அதுவும் தக்க இசை அமையும் போது அதுவும் சாத்தியமே என்கிறது இப்பாடல். பல்லவியில் தொடங்கும் சோகம் பாடல் முழுவதும் ஆக்கிரமித்திருக்க, அமைதியும் அங்கே படர்ந்தபடி நிஜத்தை தொட்டு சென்று கொண்டிருக்கும் நிழலை போல ஒவ்வொரு அடியும் 1000 கதை சொல்ல. இதோ என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் பாடலை பாட வருகிறார் லலிதா மோகன். உன் கண்ணிரண்டும் என்னோடு அழவதே கண்ணா, உலகமே மாறி மாறி பார்க்கும் போது மயக்கமே கண்ணா, ஒருவரே வேறு பார்வை பார்க்கும் போது அழவதே
அழவரும் கண்ணா என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் என்னோடு அழுவதேன் கண்ணா துன்ப மழையில் நின்ற போது கண்களில் உன்னை நான் கண்டேன் அதே வழியில் அதே மழையில் என் வாழ்வை காண செல்கின்றேன் என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் என்னோடு அழுவதே கண்ணா ஒருவரே வேறு பார்வை பார்க்கும்போது அழுவதே கண்ணா காலதேவன் வாசல் வழியே போகிறேன் இன்று நீ யாரோ போகும் வழியில் அன்பு முகத்தை பார்க்கிறேன் நாளை நான் யாரோ உன் மாளிகையில் என் நினைவிருந்தால் என் நெஞ்சை மன்னிப்பாய் கண்ணா என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் என்னோடு அழுவதே கண்ணா जो हमने दास्तां अपनी सुनाई आप क्यों रोए जो हमने दास्तां अपनी सुनाई आप क्यों रोए तबाही तो हमारे दिल पे आई आप क्यों रोए जो हमने दास्तां अपनी सुनाई आप क्यों रोए हमारा दर्द गम है इसे क्यों आप सहते हैं ये क्यों आंसू हमारे आप किया कौन से बेटे हैं गमों की आग हमने खुद लगाई आप क्यों रोए जो हमने दास्तां अपनी सुनाई आप क्यों रोए जो हमने दास्तां अपनी सुनाई आप क्यों रोए ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இனிய பாராட்டுக்கள். ஆசையின் வெளிப்பாடு ஆண்களிடம்தான் பெரும்பாலும் இருக்கும். பெண்கள் அந்த வெளி காட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழ் மரபும் கூட. யார் நீ படத்தில் வரும் பாத்திர படைப்பு அப்படி உருகிடும் உள்ளம் என்னென்ன சொல்லும் வார்த்தைகளில் வடிக்கிறார் கண்ணதாசன். இசையில் நம்மை இணைக்கிறார் வேதா. பாடலில் சோகத்தையும் விரகத்தையும் ஒரு சேர தரும் வித்தை பி. சுசீலாவின் குரலில். ஏகபோகம் என்பார்களே, அப்படி ஒரு திரைப்படத்தில் அத்தனை பாடல்களும் அமோகம். கூடலுக்கு பெண் ஏங்கும் ஏக்கம், தூது விடுகின்ற கோலம், பருவத்தின் வேட்டை இது, பாவையின் பாஷை இது. இசை என்பது இப்பாடலை பொறுத்தவரை நிழல் போல தொடர்ந்து வருகிறது. வரிகளில் பெண் நெஞ்சம் உருகும் மெழுகை போல உள்ளதை அப்பட்டமாக காட்டுகிறார் கண்ணதாசன். இதோ பொன்மேனி தழுவாமல். தழுவாமல் பெண் இன்பம் அறியாமல் தூது வேண்டுமா பொன்மேனி தழுவாமலே பொன்மேனி தழுவாமல் பின்னின்பம் அறியாமல் தூது வேண்டுமா கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தூது வேண்டுமா
பொன்னீனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் தோத வேண்டுமா? கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோத வேண்டுமா? பொன்மேனி தழுவாமலே இரவென்பதே நம் வாழ்விலே இல்லாமல் போகுமா? இரவென்பதே நம் வாழ்விலே இல்லாமல் போகுமா? உறவென்பதே உன்னெஞ்சிலே என்றென்றும் தோன்றுமா? நீ சொல்வதே நான் சொல்வதா இது நீதி யாகுமா? தாழாத பெண்மை ஏங்கும் போது மௌனமாகுமா? பொன்மேனி தழுவாமலே மழை மேகமே என் தீபமா என் காதல் தெய்வமே. மழை மேகமே என் தீபமா என் காதல் தெய்வமே. மறுவாழ்விலும் உன்னோடு நான் ஒன்றாக வேண்டுமே. நான் என்பதும் நீ என்பதும் ஒரு ராகமல்லவா? நாம் இன்று சேர்ந்து வாழும் போது வார்த்தை வேண்டுமா? பொன்மேனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் தோது வேண்டுமா? கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோத வேண்டுமா? பொன்மேனி தழுவாமலே. இப்போ हिंदी लग जा गले के फिर ये हंसी लग जा गले के फिर ये हंसी रात हो न हो, शायद फिर से जन्म भी मुलाकात हो न हो. लग जा गले हे 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 हमको मिली है आज घड़ियां नसीब से. जी भर के देख लीजिए हमको करीब से, फिर आपके नसीब में ये बात हो न हो. शायद फिर से जन्म ये मुलाकात हो न हो. लग जा गले हे 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 पास आए कि हम नहीं आएंगे बार बार. बाहें गले में डाल के हम रोल जार जार. आंखों से फिर ये प्यार की
शायद फिर से जन्म ये मुलाकात हो न हो, लग जा गली कि फिर हंसी रात हो न हो, शायद फिर से जन्म ये मुलाकात हो न हो, लग जा गली. பாட்டு யார்னி திரைப்படத்துல இருந்து வேதாவுடைய மியூசிக்ல அந்த படத்தோட அந்த பாட்டையும் ஜெயலலிதாவுடைய அந்த ஆக்டிங்கையும் சேர்த்து பார்க்கும்போது மனசுல ஒரு திக் 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 கண்டிப்பா இருக்கும். நான் வந்து சின்ன வயசுல பார்த்துருப்பேன் வச்சுங்களேன், ஒரு 15-20 வயசுல பார்த்துருப்பேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதே ஃபீலை விட பல மடங்கு இருக்கு. ஏன்னா நமக்கு இப்போ வந்து விவரம் புரியுது. ஏன் அப்படின்றது அப்ப தெரியாது இல்லையா? எதுக்காக இந்த பேக்ரவுண்ட், எதுக்காக இந்த ஸ்கோரிங் ஆஃப் மியூசிக், அது அவ்வளோ அழகா பண்ண படங்கள். அதனாலதான் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம இன்னைக்கு அந்த படத்தை பத்தியும் பாட்டை பத்தியும் பேச முடியுது. அதே போல நிறைவான ஒரு 4வது பாடல் இது. உன்னை காணாத இதய கமலம் திரைப்படத்துல இருந்து வர பாட்டு. இந்த ஹாண்டிங் அப்படின்னு சொல்ற வாய்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. நான் மெல்லிசை மன்னரோடு 18 வருடங்கள் நட்போடு அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்திருந்தாரு. கண்ணதாசனுக்கு சிலை அமைத்த அந்த 94ஆம் ஆண்டுனா 93ல இருந்து ஆரம்பிச்சு அவர் இறக்கின்ற வரைக்கும் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்துக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல நெருக்கம் இருந்துச்சு. ஒரு பெரிய சாதனை. ஒரு கவிஞருக்கு சிலை வைப்பதற்கு காவிரி மின்னன் பேர் இன்னைக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் உழைச்சிருக்கேன், அதுக்காக நான் அந்த கிரெடிட் எடுத்துக்குவேன். ஆனால் மெல்லிசை மன்னர் மட்டும் சம்பந்தப்படவில்லை என்றால் இன்னைக்கு அந்த சிலை எனக்கு கிடையாது. ஒரு இசையமைப்பாளன் ஒரு கவிஞனுக்கு சிலை வைத்தான் என்றால் அது மெல்லிசை மன்னர் தான். அதுக்கு நான் வந்து என்னைக்குமே காலம் பூரா நன்றி சொல்லணும். அதனாலதான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். ஏழிசை சுரமெடுத்து ஏந்தி வந்த கலைமகனும் எம்எஸ்பி என்னும் மகனை இத்தரணைக்கு தந்ததனால் எங்களை பொறுத்தவரை எம்எஸ்பி என்பதும் இனியதொரு தமிழ் சொல் தான் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அப்படிப்பட்ட ஒரு மெல்லிசை மன்னருடைய விஷயங்கள். அப்படி இந்த பாட்டு கேவி மகாதேவனுடைய இசையில் வந்த பாட்டு. நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு படம் வந்து சொன்னேன் இல்லையா? அந்த படத்துக்கு ஸ்ரீதர் சார், கண்ணதாசன், விஸ்வநாத ராமமூர்த்தி 3 பேரும் அந்த டியூனுக்காக பாடல் பதிவுங்கும் போது கம்போசிங்காக உட்கார்றாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ஃபெயிலியர் இல்ல, இன்னும் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல, படத்துல வேணுங்கிற டெப்த் கிடைக்கல, இப்படியே சொல்லி நம்ப மாட்டீங்க, மோர் தென் 2 months அதிகமா டைம் எடுத்த ஒரே தமிழ் திரைப்பாட்டு அந்த பாட்டு தான். ஆனால் அந்த பாட்டுக்குள்ள என்ன சங்கதின்னு பாத்தீங்கன்னாக்க, முப்பிறவியில உள்ள விஷயமும் இப்பிறவியும் கலக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். இந்த ஹாண்டிங், அந்த தேடுதல் வந்து அந்த இசைக்குள்ளேயும் வரணும், அதே மாதிரி வார்த்தைக்குள்ளேயும் வரணும். இந்த ரெண்டுமே வரக்கூடிய அந்த தேடலுக்கு அவங்களுக்கு அவ்வளவு நேரம் ஆயிருக்கு. முத்துக்களோ கண்கள்லாம் வந்து 10 நிமிஷத்துல எழுதின பாட்டு, முத்தான முத்தல்லவோ 5 நிமிடத்துல எழுதின பாட்டு, இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ராசி ஆல்பம் சொல்லுவோம் 3 நிமிஷத்துல எழுதின சபரி பாட்டை சொன்னாங்க. அப்படி பல பாடல்களை அவர் வந்து விரைவாக எழுதி கொடுத்திருக்கார். அது இளையராஜாவும் நிறைய இதுல யூடியூப்ல சொல்லியிருக்கார். ஆனால் கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி எல்லாம் இணைந்து ரொம்ப நாள் அதிகமான எடுத்துக்கொண்ட பாட்டுன்னு சொன்னாக்க நெஞ்சம் மறப்பதில்லை. அந்த ஹாண்டிங் கேட்டு பாருங்க. ஹாண்டிங் ஆகட்டும், பிபிஎஸ் வாய்ஸ்ல வரதா இருக்கட்டும், சான்ஸே இல்லை. இன்னொருத்தர் மியூசிக் அப்படி போட போறது இல்லை, இப்படி ஒரு சுசிலா அவங்க பாட போறது இல்லை, இப்படி ஒரு பாட்டு நமக்கு கிடைக்க போறது இல்லை அளவுக்கு இருக்கும். அந்த படத்துல இருந்து போடல. இப்ப நம்ம பேச போறது கிட்டத்தட்ட சிமிலர் கான்செப்ட். இதய கமலம் கேவி மகாதேவனுடைய இசையில. கேவி மகாதேவன்லாம் ஜீனியஸ் சார். கேவி மகாதேவன்லாம் ஜீனியஸ். இசையை எப்படி போடுவார்னா, அந்த பாடல் எழுதி வாங்கிடுவாராம். அவருக்கு வந்து மெட்டு போட்டுட்டு பாட்டு போடுற பழக்கம் கிடையாது. வாங்கி அப்படி பார்த்துட்டு, இப்ப பாட்டு நமக்கு நல்லா தெரியும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத என்னும் நெஞ்சல்லன்னு பாடிடலாம், நமக்கு பாட்டு தெரியும். அந்த மனுஷனுக்கு இந்த பாட்டை வாங்கினோடனே இப்ப என்ன மெட்டு பின்னாடி வருதோ அவர் தான் போட்டாரு. அந்த பாட்டு மெட்ல படிப்பாராம் சார். கேட்க ஆச்சரியமா இருக்கு. அந்த பாட்டு மெட்ல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னா அப்படியே தான் பாடுவாராம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு வரான். அப்புறம் தான் ஆர்கஸ்ட்ரேஷன் புகழேந்தி எல்லாம் வச்சு பண்ணுவாங்களாம். எப்படின்னே புரியல. அதாவது எப்படி ஒரு இசையமைப்பாளர் வந்து கண்ணதாசன் வந்து பாடல்களை கேட்ட மாத்திரத்தில் அந்த ஹார்மோனிய சத்தம் வரும்போது முன்பு வார்த்தைகளை தருகிறார் என்ற ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறதோ, அது போல கேவி மகாதேவனுடைய பாடல்கள் வந்து அந்த மாதிரி இசையமைக்கப்பட்ட ரகம் இருக்கு இல்லையா, ரொம்ப வித்தியாசமான விஷயம். அப்புறம் இன்னொன்னு என்ன, அவர்கிட்ட 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒன்னு கர்நாடிக்ல வந்து ஹி இஸ் கிங். அவர் முறைப்படி கர்நாடக எல்லா மேலகர்த்த ராகங்களையும்
பயின்று நம்ம லலிதா மோகன் மாதிரி கர்நாடக இசையை பயின்றவர். ஆனா எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து கேள்வி ஞானத்தால் உருவானவர். எம்.எஸ். விஸ்வநாதனுடைய மியூசிக்ல யாருமே குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாட்டும் இன்னைக்கு நம்ம முணுமுணுத்துட்டு இருக்க பெரும்பாலான பாடல்கள் மெல்லிசைவனுடைய பாடல்கள், அது வேற. கேவி மகாதேவன் வந்து இன்னொன்னு ஃபோக்ல வந்து பெஸ்ட். அதாவது இந்த நாட்டுப்புற பாட்டு, கிராமிய பாட்டு இருக்கு இல்லையா, அதுலயும் அவர் பெஸ்டா கொடுக்கக்கூடிய ஆளு. இந்த ரெண்டத்தையும் கலந்து அவர் கொடுத்த நிறைய படங்கள், பாடல்கள் பிரமாதம். இப்ப நம்ம கேட்கக்கூடிய ஒரே பாடல், நிறைவான பாடல், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. இப்பாடலை பொறுத்தவரை இசையின் பங்கு என்ன தெரியுமா? நம் இதயங்களை வளைத்து இழுத்து வார்த்தைகள் முன் நிற்க வைப்பதுதான். வருடிக்கொண்டே இருக்கும் தென்றல் காற்றை போல. பிறகு பி. சுசீலா குரலில் அமுதமழை பொழிய, கண்முன்னே காட்சியாய் KR விஜயா தெரிய, அவரது பாத்திர படைப்பில் மூழ்கி திரைப்படத்திற்குள் நம்மையும் அறியாமல் தொலைந்து போகிறோம். ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எப்படி அன்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்திட்ட பாடல். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. அன்பின் ஆதாரம் உன்னில் நானடி, என்னில் நீ அடின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில், நான் அங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்லன்னு முடிச்சிருக்காரு. அமைதியான சூழலில் தனிமையில் இந்த பாடலை கேட்டு பாருங்கள். வாழ்வின் வாசல் தெரியும், அன்பின் சுவாசம் புரியும். கருத்தொருமித்த இனிய தம்பதியருக்கு இப்பாடல் இரவில் கேட்கும் தேவாமிர்தம். காதல் என்கிற வலையில் விழுந்த உள்ளங்கள் அசை போடும் அத்தனை சொற்களையும் உள்ளடக்கிய ஒற்றை பாடல். ஜீவனுள்ள பாடலாய் இதோ காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கேட்கும் இதயங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டே. இப்பொழுது நம்முடைய இதயங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு லலிதா மோகன் பாடுகிறார். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. ஒரு தெய்வமில்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. ஒரு தெய்வமில்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ அந்த கோவில், நான் அந்த தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. Same song in Hindi. तो
जहाँ जहाँ चलेगा मेरा साया साथ होगा, मेरा साया, मेरा साया, मेरा साया, मेरा साया साथ होगा, तो जहाँ जहाँ चलेगा। कभी मुझको याद जो बहेंगे तेरे आंसू, कभी मुझको याद करके जो बहेंगे तेरे आंसू, तो वहीं पे रोक लेंगे उन्हें आके मेरे आंसू, तो जिधर का रुक करेगा मेरा साया साथ होगा, तो जहाँ जहाँ चलेगा मेरा साया साथ होगा, तो जहाँ जहाँ चलेगा। तो अगर उदास होगा तो उदास रहूंगी मैं भी, तो अगर उदास होगा तो उदास रहूंगी मैं भी, नजर हो या ना हो तेरे पास रहूंगी मैं भी, तो कहे बिजर रहेगा मेरा साया साथ होगा, तो कहीं बिजर रहेगा मेरा साया साथ होगा, तो जहाँ जहाँ चलेगा मेरा साया, मेरा साया, मेरा साया साथ होगा, तो जहाँ जहाँ चलेगा। ஒரு விளம்பர இடைவேளை மாதிரி ஒரே ஒரு விஷயம். நம்ம லட்சுமிநாதன் வந்து புத்தகம் வாங்கலை, அவரை வந்து கௌரவித்தோம். ஆனால் புத்தகம் வாங்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ அப்போது அது மறந்து போயிடுது. பாலா அவர்கள் இங்கே இருப்பதால் பாலாவும் ராசி அழகப்பன் அவர்களும் லட்சுமிநாதன் அவர்கள் ஒரு புத்தகம் வழங்கும். எழுத்தாளர் சரோஜா சகாதேவன் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லது எதிர்பாராத நீங்க இதுவரை கேட்காத ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா யூ வில் என்ஜாய் நினைக்கிறேன். கருத்து முள்ளு, வெறும் பாட்டு இசை இருக்கு, வார்த்தை நல்லா இருக்கு, கவிஞர் எப்பயுமே எழுதுற மாதிரி தான். அதையும் தாண்டி நம்ம மனசுல சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னு சொன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு, கண்ணதாசன் வந்து முட்டாள்தனமா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு சார் அப்படின்னாரு. கண்ணதாசன் முட்டாள்தனமா ஒரு பாட்டு எழுதியிருக்காருனாரு. எனக்கு முதல்ல கொஞ்சம் ஷாக் அடிச்சுது. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு முதல்ல கேட்கணும் இல்லையா, அதுக்காக அவரை சொல்ல வச்சேன். இந்த பாட்டுல பாருங்க, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கண் பார்க்காம மறைச்சிட்டா அப்புறம் எப்படி சார் காட்சி தெரியும், முட்டாள்தனமா தான் எழுதியிருக்காரு அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே நான் உடனடியாக பதில் கொடுக்க முடியல. ஐ ஹாவ் டு சர்ச் வாட் இட் இஸ், அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்னு. அப்போ அவர்கிட்ட ஜென்ரலாக பேசிக்கிட்டு இன்னர் மைண்டில் யோசிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் கதை தான் இருப்பார். நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது, ஒரு வரியை எடுத்துக்கிட்டு இந்த வரிக்கு பாருங்க அப்படின்னு. முன்னாடி வரி என்ன சொல்லுது, பின்னாடி வரி என்ன சொல்லுது, படத்தில் உள்ள காட்சி என்ன, கதாநாயகியுடைய ரோல் என்ன, எல்லாத்தையும் மொத்தம் பார்த்தா தான் அந்த வரிகள் வந்து சரியாக பொருந்தும். நீங்கள் இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கிடச்சிச்சு பாயிண்ட். பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்றை வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. இதான் அந்த 4 வரி. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மனசுன்னு நம்ம எதை சொல்றோம்? ஆல்வேஸ் திங்கிங் தட். இந்த இடத்துல ஒரு ஹார்ட்டின் போட்டு ஒரு ஆரோ விட்டு இந்த மாதிரிலாம் வேலை தான் பண்ணுவோம். பாலா வந்து இன்னும் அழகா தகச்சியோட சொல்லுவார், நமக்கு அந்த அளவுக்கு வரல சரியா. அப்படி அந்த ஹார்ட் தான் நமக்கு மனசுதான் இங்க வரும். உண்மையில மனசு இங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து வெறும் இதயம் தான் இருக்கு, அது பம்பிங் ஸ்டேஷன் தான். ஹார்ட்
4 ஆர்டிகல் வென்ட்ரிகல் வச்சு 4 பார்ட்ஸை வச்சுக்கிட்டு பம்ப் பண்ணி கொடுக்குது, வால்வு இருக்கு. அதுதான் நம்ம படிச்ச விஷயமும் தெரியும், தெரிஞ்ச விஷயமும். ஆனா மனசு இங்க இல்லவே இல்லை. மனசு எல்லாமே இங்கதான் இருக்கு. சரிங்களா? அப்போ பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்றை வைத்தாய் கண்ணா. நம்ம நிறைய விஷயங்களை எண்ணங்கள் சொல்றோம், நினைக்கிறோம். இவங்களை இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு பாக்குறேன், எனக்கு கங்கா ஞாபகம் வராங்கன்னு சொன்னாக்க எதனாலன்னு சொன்னா அந்த இனிஷியல் மெமரிஸ் கிளியரா இருக்கு. ஸோ ஏபிள் டு ரீகால். ஸோ பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்றை. இப்ப சிப்ல போட்டு மெமரிஸை வச்சு நம்ம வந்து கம்ப்யூட்டர் விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா மனசுங்கிறதும் மூளைங்கிறதும் எல்லாமே எவ்வளவு மெமரிஸை வச்சிருக்கோம். ஆயிரம் எண்ணம் இருக்கும். எது வேணுமோ நம்ம இத்தனை பேர் விட்டுட்டு புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா அவர் பேரை என்னால சொல்ல முடியுது, ஏற்கனவே பார்த்திருந்தா. அப்போ அந்த அளவுக்கு ரெக்கலெக்ட் பண்ற கெப்பாசிட்டியாக அதுதான் சொல்றாரு. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்றை வைத்தாய் கண்ணா. இந்த ரெண்டுத்தையும் நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? திங்க் த வேர்ட்ஸ். பொன்னான மனசு இருக்கு இல்லையா? மனசு நீங்க யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? நிறைய டைம் பேசுறோம். we are talking only on heart மனசுல, என் மனசுல இப்படி என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு பார்க்கவே முடியாது. அது எப்படி எனக்கு தெரியும்? ஸோ பொன்னான மனசுலையும் பார்க்க முடியாது, நினைவுகளையும் யாராலையும் பார்க்க முடியாது. everything we are able to realize or recognize or reiterate or we can express, but we cannot see it by words. கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் இந்த வரி சொல்லுது. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்றை வைத்தாய் கண்ணா. கண் பார்க்க முடியாமல், அந்த ரெண்டுத்தையும் பார்க்க முடியாம மறைத்தாய் கண்ணா. எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. முதல் லைன் வந்து இருக்கு இல்லையா, கண்ணா கருமை நிற கண்ணா. இந்த பாட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கு வேற சில பாடலாசிரியர்கள்லாம் எழுத முயற்சி பண்ணி அவருக்கு மெய்யப்ப செட்டியாருக்கு வந்து திருப்தி வரல. அப்போ கண்ணதாசன் எங்க இருக்காரு பாரியா கேளியான்னு சொல்லிட்டு கேட்டு தேடி கண்டுபிடிச்சு அவர் பாட சொல்றாங்க. அவர் வந்த உடனே பாட்டை மெட்ட கேட்டுட்டு உடனே கண்ணா கருமை நிற கண்ணா, நீ உன்னை காணாத கண்ணிலேயே உன்னை பொறுக்குறாங்க, என்னை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் போட்டுருவேன். இதான் நான் எதிர்பார்த்தேன். எடுத்தோன்னு பஞ்ச் மாதிரி அடிச்ச பத்தியா, கண்ணா கருமை. கடவுளை டைரக்டா அடிக்கிற அடி இருக்கு இல்லையா, கண்ணதாசன் அடிச்ச மாதிரி கடவுள் அடி வாங்கினது யார்ட்டுமே இல்லை. ஆனா போட்டுறதும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அது அவருடைய வாடிக்கை. இந்த பாடலை கேட்டு பாருங்கள். ஒரு பெண் கருப்பா பிறந்ததுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக அவள் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்படுகிறாள், அவளுடைய மனசு என்ன பாடுபடும் என்பதை இந்த பாடல் முழுமையாக சொல்லுகிறது. அன்றைக்கும் இன்றைக்கும் கருப்பா இருக்க பெண்களுக்காக கண்ணதாசன் எழுதிய பாடல் என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த பாடலுடைய உள் அர்த்தங்களையும் அந்த உணர்வோடு இந்த பாடல் மூலமாக இப்போ கேட்டு மகிழ்கிறேன். நன்றி. கண்ணா படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. இனம் பார்த்த என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா. நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. கண்டா கரவை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போல நினைவொன்று வைத்தாய் கண்ணா. கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா. எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா.
கண்ணா கருவை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே உன்னை மறுப்பாரில்லை கண்டு வெறுப்பாரில்லை என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை கண்ணா கருவை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே. தேங்க்யூ நன்றி.